வணக்கம். வாங்க ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி பேசலாம். உங்க செரிமான மண்டலத்தை எப்பவுமே சுறுசுறுப்பா, சந்தோஷமா வேலை செய்யற ஒரு தொழிற்சாலை மாதிரி எப்படி மாத்துறதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அப்போ வாங்க, நம்ம குடல் ஆரோக்கியத்தோட சில சுவாரஸ்யமான ரகசியங்களை இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் கண்டிப்பா இருந்திருக்கும் இல்லையா? ஒரு நல்ல விருந்துக்கு அப்புறம் திடீர்னு வயிறு ஒரு கல்ல தூக்கி வச்ச மாதிரி கனமா, ஒரு மாதிரி அசௌகரியமா உணர்றது. அப்படியே நடக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சரி, இத புரிஞ்சுக்க நாம ஒரு சின்ன ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணத்துக்கு போக போறோம். உங்க செரிமான மண்டலத்தை 24 மணி நேரமும் பரபரப்பா இயங்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய ஃபேக்டரின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஃபேக்டரிக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாமா? எந்த ஒரு ஃபேக்டரியும் அதுல வேலை செய்யற ஆட்கள் இல்லாம இயங்காது. அதே மாதிரி நம்மளோட இந்த உள் தொழிற்சாலையிலயும் சில கடின உழைப்பாளிகள் இருக்காங்க. வாங்க முதல்ல அவங்கள போய் சந்திக்கலாம். இங்க 2 முக்கியமான டீம்ஸ் இருக்கு. முதல் டீம் பச்சை குழு. இவங்க செடிகள், காய்கறிகள், கீரைன்னு ஆரோக்கியமான விஷயங்களை விரும்பி சாப்பிடுற சூப்பர் ஒர்க்கர்ஸ். இவங்க தான் இந்த ஃபேக்டரிய ஸ்மூத்தாவும் சுத்தமாவும் பாத்துக்கறாங்க. அடுத்தது கனரக குழு. இவங்க இறைச்சி, கொழுப்பு நிறைஞ்ச உணவுகள் மாதிரி ஹெவியான பொருட்கள்ல இருந்து வர கழிவுகளை சுத்தம் செய்றாங்க. இவங்களும் நமக்கு தேவைதான். ஆனா இவங்களுக்கு விளைப்புழ அதிகமாகி பச்சை குழுவோட உதவி கிடைக்கலேனா அந்த ஃபேக்டரியே ஒரே கலைபரமாயிடும். சரி, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கும்போது எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது? இந்த தொழிற்சாலையில ஒரு நெருக்கடி நிலைமை எப்படி உருவாகுதுன்னு இப்ப பார்க்கலாம். நீங்க நிறைய இறைச்சி மாதிரி புரோட்டீன் சாப்பாட்டை மட்டும் சாப்பிடுற ஒரு நாள கற்பனை பண்ணி பாருங்க. அதாவது உங்க ஃபேக்டரிக்கு அளவுக்கு அதிகமான ஹெவி மெட்டீரியல்ஸை அனுப்புறீங்க. முதல்ல என்னாகும்? அதையெல்லாம் கையாள முடியாம அது ஒரு மலை மாதிரி குவியும். ரெண்டாவதா, இப்படி தேங்கி கிடக்கிற பொருட்கள் மெதுவா அழுக ஆரம்பிக்கும். இதுதான் தேவையில்லாத கேஸையும் ஒரு விதமான கெட்ட வாடையும் உருவாக்குது. கடைசியா இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்காக உங்க உடல் பித்தநீர்னு ஒரு கடுமையான கெமிக்கல் சோப்பை சுரக்கும். இது நல்ல தொழிலாளர்களை பாதிச்சு ஃபேக்டரியோட சுவரையே டேமேஜ் பண்ணிடும். இந்த ஃபேக்டரி பிரச்சனைகள்லாம் நிஜத்துல நமக்கு எப்படி தெரியும்? உங்க கழிவுகள்ல இருந்து ஒரு மாதிரி கெட்ட வாடை வரலாம். வயிறு ரொம்ப கனமா, உப்புசமா, ஏதோ உள்ள மாட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சிலருக்கு இப்படி ஹெவியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புல ஒரு மாதிரி சூடு அல்லது அதிகமா வேர்க்கிற மாதிரி கூட இருக்கலாம். இதெல்லாமே அந்த உள் தொழிற்சாலையிலிருந்து வர்ற ஒரு அபாய சங்குதான். சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கே, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? நிச்சயமா இருக்கு. இப்போ நம்ம ஃபேக்டரிய மறுபடியும் ஒரு சந்தோஷமான, திறமையான இடமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 நாளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் ஒரே குழப்பமா இருக்கிற கனமான நாள், இன்னொரு பக்கம் எல்லாம் ஸ்மூத்தா நடக்கிற ஒரு சமநிலையான நாள். இந்த மாற்றம் எப்படி சாத்தியமாச்சு? ரொம்ப சிம்பிள். உங்க ஹெவியான சாப்பாட்டோட காய்கறி, கீரைன்னு நார்ச்சத்தையும் சேர்க்கும்போது தான் இந்த மேஜிக் நடக்குது. நீங்க உடனே லேசா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. இங்க உண்மையான ஹீரோக்கள் இந்த உதவியாளர்கள் தான். அதாவது நார்ச்சத்து. அது நம்ம ஃபேக்டரியோட ஸ்பாஞ்ச், துடைப்பு மாதிரி வேலை செய்யுது. முதல்ல அந்த கடுமையான பித்த நீரை ஒரு பஞ்சு மாதிரி உறிஞ்சிருது. ரெண்டாவதா, நம்ம நல்ல தொழிலாளர்களான பச்சை குழுவுக்கு எரிபொருளா மாறி ஃபேக்டரி சுவர்களை பலப்படுத்துது. கடைசியா ஒரு பெரிய துடைப்பு மாதிரி தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் சுத்தமா வெளியே தள்ளிடுது. இப்போ நிஜ வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நம்ம ஃபேக்டரிக்கு வர்ற ஒரு ஸ்பெஷல் மெயின்டெனன்ஸ் டீம் மாதிரி செயல்படுற ஒரு அற்புதமான பாரம்பரிய தீர்வு இது. நம்மள பலருக்கும் நல்லா தெரிஞ்ச ரசம். இது வெறும் சுவையான ஒரு சூப் மட்டும் இல்ல, ஹெவியான சாப்பாட்டுக்கு அப்புறம் செரிமானத்துக்கு உதவுற ஒரு மருத்துவ அதிசயம். நம்ம ஃபேக்டரி ஒப்புமையில இந்த ரசம் ஒரு எக்ஸ்பர்ட் கிளீனிங் டீம் மாதிரி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரசத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே இந்த கிளீனிங் டீமோட ஒரு ஸ்பெஷல் மெம்பர். புளி, தக்காளில இருக்கிற அமிலம் பிசுபிசுப்பான கொழுப்பை கரைக்கிற ஒரு ஆசிட் வாஷ் மாதிரி செயல்படுது. மிளகு டயர்டா இருக்கிற செரிமான என்சைம்ஸை தட்டி எழுப்பி வேகமா வேலை செய்ய வைக்கிற ஒரு டர்போ பட்டன். பெருங்காயம் கேஸ் பிரச்சனையை சரி செஞ்சு உப்பு சத்தை குறைக்கிற ஒரு கேஸ் வால்வ். இது ஒரு ஹெவியான வேலை நாளுக்கு அப்புறம் வர்ற நைட் ஷிஃப்ட் கிளீனிங் டீம் மாதிரி. சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பாரம்பரிய முறையோட மாயாஜாலத்துக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா? இருக்கு. அதுதான் இப்போ நாம பார்க்க போற ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதி. நாம இதுவரைக்கும் பார்த்த அந்த ஃபேக்டரி கதை விஷயத்தை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனா இதுல இருக்கிற ஒவ்வொரு படிக்கு பின்னாலையும் ஆழமான அறிவியல் இருக்கு. நம்ம முன்னோர்களோட ஞானம் எவ்ளோ துல்லியமா இருக்கிறது உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது. இதோ அந்த ஆஹா மொமெண்ட். இறைச்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரசம் குடிக்கிறது ஏன் நல்லது? ஏன்னா மிளகுல இருக்கிற பைப்பெரின்கிற ஒரு மூலக்கூறு புரோட்டீனை உடைக்கிற என்சைம்ஸை தூண்டிவிடுது. பெருங்காயத்துல இருக்கிற ஃபெருலிக் அமிலம் தான் கேஸ் பபிள்ஸை உடைச்சு உப்பு சத்தை குறைக்குது.
புளியோட புளிப்பு சுவை செரிமானத்துக்கு தேவையான சரியான அமிலச்சூழலை உருவாக்குது. அடுத்த நாள் காலையில சீரகம் கலந்த ரசத்தை குடிக்கிறது குடல் இயக்கத்தை தூண்டி கழிவுகளை முழுசா வெளியேத்த உதவுது. இது பாரம்பரியமும் அறிவியலும் கைகோர்க்கிற ஒரு அற்புதமான புள்ளி இல்லையா? நம்ம கிளீனிங் டீம் இவ்ளோ திறமையா வேலை செய்யறதுக்கு காரணம் இந்த சூப்பர் ஹீரோக்கள் தான். பைபரின், டாட்டாரிக் அமிலம், ஃபெருலிக் அமிலம், அப்புறம் கியூமினல்டிஹைட். இந்த பேரெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா இந்த சிம்பிளான பொருட்களுக்குள்ள இவ்ளோ சக்தி வாய்ந்த அறிவியல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது எவ்ளோ அருமையா இருக்கு. சரி, நம்ம உள் தொழிற்சாலை பயணத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். இவ்ளோ விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க சொந்த உள் தொழிற்சாலைக்காக நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன? இதுதான் அந்த பொன் விதி. ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். நீங்க இறைச்சி மாதிரி ஹெவியான ஒரு உணவை சாப்பிடும்போதெல்லாம் அது கூட காய்கறிகள், சாலட் இல்லனா ஒரு கப் ரசம் மாதிரி ஒரு உதவியாளரை மறக்காம கூப்பிடுங்க. இது உங்க ஃபேக்டரிய எப்பவும் சுத்தமா, சந்தோஷமா, ஆரோக்கியமா வச்சுக்கும். இப்போ இந்த கேள்வி நேரா உங்களுக்கு தான். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க அடுத்த விருந்துக்கு இல்ல ஹெவியான சாப்பாட்டுக்கு உங்க உள் தொழிற்சாலைக்கு உதவ என்ன உதவியாளர்களை நீங்க கூட்டிட்டு போக போறீங்க? ஒருவேளை அது ஒரு கீரை பொரியாலா இருக்கலாம், இல்லனா ஒரு கிண்ணோர் ரசமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, உங்க உடம்ப நிச்சயமா உங்களுக்கு நன்றி சொல்லும். யோசிச்சு பாருங்க.